எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் பார்த்திபன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, கோழி வறுவல் எப்படி செய்யலாம் பார்த்தலாமா? வாங்க. கோழி வறுவல் எல்லாருமே சாப்பிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கங்க. பட்டை, கல்பாசி, பிரியாணி இலை, ஏலக்காய் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை போடுங்க. சவுண்டு வருதா? இந்த மாதிரி சவுண்டு வரணும். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டு ரொம்ப வதக்கிற வேணாம். வறுவலுக்கு லைட்டா வதங்கினாலே போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கண்டிப்பா அடி உட்காரும். சிக்கன் நான் வந்து இதுக்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் போட்டு ஃபயரை ஸ்லோ பண்ணிடுங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுடுங்க. தண்ணி ஊற்ற வேணாம், சிக்கன்ல இருக்க தண்ணியே போதும். நீங்க ஸ்லோ ஃபயர்ல வச்சா மட்டும் தான் தண்ணி வரும். நல்லா தண்ணி வந்த பிறகு தயிர் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தயிர் எதுக்காக போடுறோம்னா, மசாலா அப்பதான் சிக்கன் மேல பிடிப்படும். சிக்கன் நல்லா வெந்த பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் பெப்பர் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை ஃபயர் நல்லா போட்டு ஃபயரை ஃபுல்லா வச்சு கிண்டுங்க. ஸ்லோ ஃபயர்ல கிண்டாதீங்க, சிக்கன் கண்டிப்பா உடைஞ்சிரும். ஃபயரை ஃபுல்லா வச்சு கிண்டுங்க. அந்த அடி உட்காரும் சைட்ல அதை சுரண்டி சுரண்டி விடுங்க. சிக்கன் வறுவல் கண்டிப்பா அடி உட்காந்தே தீரும். அதை நம்ம அடி சுரண்டிட்டே இருக்கணும். அடியில தான் டேஸ்டே இருக்கு. நம்ம வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வறுவலோட வாசனமே வரும். பெப்பர், கருவேப்பிலை, நல்லா வதங்கின சிக்கன், அந்த வாசனை வரும்போதே தெரியும். சாப்பிடும் போது மனசுல ஒரு மனமே வந்துடும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்க செஃப் பார்த்திபன். தேங்க்யூ.